மேடம் ஃபோன் பண்ணிட்டீங்கல்ல? பண்ணிட்டேன்டி. ஆனா இன்னும் அந்த டாக்டரை காணோம். எப்ப மேடம் வருவாரு? உனக்கு என்ன அவசரம்? நீ சும்மா தானே இருக்க. அடி வாங்கிட்டு இருக்கறவ நானு. சூப்பர் பிரிட்டி, செமையா பெர்ஃபார்ம் பண்ற. Thank you. நீ போய் உன் வேலைய ஆரம்பி. போ 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 போ. ஏய் கத்திரிக்கா, என்னடி? என்னடி? என் புள்ளைக்கு ஏன் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடல? போ, அவனுக்கு லஞ்ச் பாக்ஸ்ல சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு வா போ. இதெல்லாம் என் தலை எழுத்து. தான் போறேன் போறேன். ஹலோ, என்ன உனக்கு என்ன வரலன்னு யோசிச்சுட்டு இருக்கியா? நெக்ஸ்ட் உன்கிட்ட தான் வருவான். பை பாய். எல்லாம் என் நேரம். என்னடி பண்ற? என்னடி உனக்கு பிரச்சனை? என் புள்ளைக்கு லஞ்ச் கட்ட சொன்னேன், டிஃபன் கட்ட சொல்லல. மத்தியான நேரத்துல எப்படி இட்லி சாப்பிடுவான்? வேற என்னதான் அவனுக்கு வேணும்? இவ்ளோ நாளும் என் புள்ளைக்கு இததான் கொடுத்துட்டு இருக்கியா? அதனாலதான் என் புள்ளைக்கு முடி ஒழுங்கா வளராம அங்கங்க சொட்டையா கிடக்கு. முத நாள் ஸ்கூலுக்கு போக முடியாம போயிடுச்சே. சின்ன வயசுல தான் படிக்க முடியல, இப்ப படிக்கலான்னு பார்த்தா அதுவும் முடியல. எக்ஸ்கியூஸ் மீ சார், இங்க அஞ்சனா தேவி அம்மா வீடு எங்க இருக்கு? யார் நீ? நான் யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அந்த வீடு தான். தேங்க்யூ சார். யோ போவாதையா. உனக்கு என்னையா பிரச்சனை? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா, போனா உனக்கு தான் பிரச்சனை. நான் பார்க்காத பிரச்சனையா? பிரச்சனையோட தான் என் வாழ்ந்துகிட்டே இருக்கேன். உன் வேலைய பாரு. யோ சொன்னா கேளியா, போவாதையா. உன் உயிர் உத்தரவாதம் இல்லையா? டாக்டர் சார். எஸ், எங்க சந்திரியா மேடம்? அவங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க. இன்ஜெக்ஷன்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்க. இதுல இருக்கு. சரி வாங்க. அவனுக்கு பிடிச்சத சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. சிக்கன் 65 ஒரு பாக்ஸ், பட்டர் சிக்கன் ஒரு பாக்ஸ், சிக்கன் ஃபிங்கர்ஸ் ஒரு பாக்ஸ், சிக்கன் நூடுல்ஸ் ஒரு பாக்ஸ், மட்டன் தலைக்கறி ஒரு பாக்ஸ். எல்லாத்தையும் சுட சுட ரெடி பண்ணி அடுக்கு கேரியர்ல வச்சு எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வா. கேரியர்ல அவன் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க கூடாது. அப்படி வெச்சா உன் தோலை உரிச்சிருவேன். சரி, அது உள்ள வாங்க, உள்ள வாங்க. பண்ணு. மேடம், டாக்டர் வந்துட்டாரு. இவதான் டாக்டர் இந்த வீட்ல பைத்திய மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. ஸ்ரீஜா, நாகு மேடம், நீங்க ரெண்டு பேரும் போய் விக்ரமா நீ கிச்சன் பக்கம் வராம பாத்துக்கோங்க. இன்னும் 2 நிமிஷத்துல இவ்வளவு முழு பைத்தியமாக்கிடுறேன். சரி போங்க போங்க போங்க. யோ, ஊசி எடுத்து போடு. அம்மா, விக்ரம் ஐயா வெளியில யார்கிட்டயும் போன்ல பேசிட்டு இருக்காரு. இப்போதைக்கு வர மாட்டாரு. நீங்க ஊசி போட்டுருங்க. போய் தொலைடி. சரிங்கம்மா. யோ, நீ என்னைய பாத்துட்டு இருக்க? வந்து ஊசி போடு. சீக்கிரம் யா.
நல்லா முடிவு பண்ணி சொல்லுங்க. இத ஒரு வாட்டி போட்டா இந்த ஜென்மத்துல அவங்களுக்கு சுயநினைவே வராது. அப்புறம் ஆயுசுக்கும் அவங்க பைத்தியமா தான் இருப்பாங்க. யோ, இதெல்லாம் தெரிஞ்சு தானே நான் உன்னை கூப்பிட்டேன். இல்ல மேடம், இது தடை செய்யப்பட்ட மருந்து. நான் மாட்டுனா எனக்கு மரண தண்டனையே கொடுத்துருவாங்க. யோ, என் உயிரே போனாலும் உன்னை மாட்டி விட மாட்டேன். அப்ப சரி மேடம், இதோ போட்டேன். சீக்கிரமா வந்து ஊசியை போடியா. பிடிச்சிங்க, நல்லா பிடிங்க. நல்லா பிடிங்க மேடம். ஸ்ரீஜா, ஸ்ரீஜா, ஊசி எடுத்து குத்த வராடி. எனக்கு வேணாம், நான் டாக்டர். வைத்தியக்கார டாக்டர், நீ எந்த டாக்டர் கிட்டயும் போய் வைத்தியம் பார்க்க முடியாது. சாகுற வரைக்கும் நீ வைத்தியம் தான்டா. வேணாம் மேடம், விட்டுருங்க மேடம். நான் பிள்ளை குட்டி யாரு மேடம்? இனிமே நான் யாருக்கும் வைத்தியமே பார்க்க மாட்டேன் மேடம். தயவு செஞ்சு விட்டுருங்க மேடம். நான் இந்த ஊர் இல்ல, ஜில்லா இல்ல, இந்த ஸ்டேட்டை விட்டு ஓடி போயிடுறேன்னா மன்னிச்சிருங்க மேடம். நீ எல்லாம் ஒரு டாக்டரா? இதெல்லாம் ஒரு பழப்பாடா? பண்ணுவியா 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 பண்ணுவியா? போடா. பொட்டி எடுத்துக்கிறேன். பொட்டி பெட்டி பெட்டி எடுத்துட்டு போ. போ 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 போடா. நல்ல வேலை தப்பிச்சோம். நான் அப்பவே சொன்னனே, கேட்டியா? தப்புதான் தப்புதான். அந்த வீட்டுக்குள்ள போவாதடா, உன் உசுருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொன்னேன்ல. ஆமா. இதுக்கு தாண்டா பெரியவங்க சொன்னா கேட்கணும்ன்றது. உண்மைதான் உண்மைதான். டேய், இன்னொரு தடவை என் பொண்டாட்டி பேச்ச கேட்டு இங்க வந்த, அவ உன்னை நிஜமாவே பைத்தியமாக்கிடுவா. இப்பவே நான் பைத்தியம் ஆயிருப்பேன். ஜஸ்ட் மிஸ். நான் தப்பிச்சு வந்துட்டேன். போ போ போ. ஆமா, எனக்கு ஒரு டவுட். நீ ஏன் இந்த மாதிரி ஒரு கேவலமான கெட்டப்ல இருக்க? இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறியா? இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என்னையும் பல்செட்டு வாயினையும் பெத்த பிரீத்தியை தான் கேட்கணும். அவ வந்தா பல்ச்சு பல்ச்சுன்னு பதில் சொல்வா. வரியா? பிரீத்தியா? எங்க எஸ்கேப் ஆயிட்டான்டா. ஓ, உனக்கு ஊசி போற அளவுக்கு வந்துட்டாங்களா அவங்க? இரு, அவங்களுக்கு என்ன பண்றேன்னு பாரு. பாடா, வாங்க போலாம். எங்க போனாங்க? வா. அவங்க இல்ல, சீக்கிரமா. பிரீத்தி, பிரீத்தி, ஒழுங்கு மரியாதையா பிரீத்தி காலை விழுந்து மன்னிப்பு கேளுங்க. இல்ல அந்த ஊசியை போட சொல்லிடு. பிரீத்தி, அந்த ஊசியை போடு. பிரீத்தி, என்ன மன்னிச்சிரு. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஏதாவது பண்றத பார்த்தேன், உங்களை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். வா பிரீத்தி. உட்கார். பிரீத்தி, விடு பிரீத்தி. அவங்க தான் மன்னிப்பு கேட்டாங்கல்ல. அதெல்லாம் சும்மா விக்ரம். மனசளவுல இன்னும் மூர்க்கமா மாறி இருப்பாங்க. என்ன முறிச்சு கட்ட சந்தர்ப்பம் பார்த்து காத்துட்டு இருக்காங்க. இப்பவே நான் உஷாரா இல்லனா இந்த ஊசியை போட்டு என்ன கொலை பண்ணிருப்பாங்க. அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. முதல்ல இதை குடு. சரி பிரீத்தி, ஒரு முக்கியமான விஷயமா என் ஃப்ரெண்டு கிட்ட பேசணும். இரு, நான் அவங்ககிட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன். ஓகேவா? சரி.
யாருமே இல்லை. பிரீத்தி கண்ணில் மட்டும் மாட்டக்கூடாது கடவுளே. என்ன கண்ணை மூடிக்கிட்டு இருக்கா? சரி, கண்ணை திறக்கிறதுக்குள்ள நாம உள்ள ஓடிடுவோம். ஐயோ, கண்ணை திறந்துட்டாலே. ஒரு மாதிரியா பார்க்குறா. எதுக்கும் நம்ம கெட்டப்ப மெயின்டைன் பண்ணுவோம். அம்மா, நான் ஸ்கூலுக்கு போனேன்னா அப்போ எல்லா பசங்களும் வெளியவே நின்றுட்டு இருந்தாங்க. ஏன்டா கிளாஸ்க்குள்ள போகலன்னு கேட்டேன். அதுக்கு அந்த பசங்க ஹெட் மாஸ்டர் செத்துட்டாரு, அதனால இன்னைக்கு ஸ்கூல் லீவுன்னு சொன்னாங்க. அதாம்மா நான் போன கையோட திரும்பி வந்துட்டேன். ஸ்நாக்ஸ்லாம் அப்படியே இருக்குமா, சாப்பிடவே இல்லை. அங்கிள் அங்கிள், இப்ப என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி ஒரு கெட்டப்ல வந்து நிக்கிறீங்க? ஏதாவது மார்வேஷ போட்டியில கலந்துருக்கீங்களா? என்ன நல்லா பேசுறா? பைத்தியம் தெளிஞ்சு நார்மல் ஆயிட்டாலோ? உங்க வயசு ஆளுங்களுக்கு எங்க போட்டி நடத்துறாங்க? போட்டியும் இல்ல, ஒன்னும் இல்ல, ஒரு லூசு பண்ண வேலை. லூசா? இவ உண்மையிலே பைத்தியமா இல்ல நம்மள பைத்தியமாக்குறாளா? சொல்லுங்க அங்கிள், யார் லூசு? ஆமாமா, அது ஒரு லூசு. அதுகிட்ட மாட்டிக்கிட்டு தான் நான் இப்படி ஒரு கெட்டப்ல இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு போச்சு நீங்க யாரு லூசுன்னு சொல்றீங்கன்னு. உங்க பொண்டாட்டி தானே லூசுன்னு சொல்றீங்க. என்னதான் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை இருந்தாலும் நீங்க தாலி கட்டின பொண்டாட்டியே லூசுன்னு சொல்லலாமா? அவங்க கொஞ்சம் கோவப்படுவாங்க, அவ்வளவுதான். இருந்தாலும் அதுக்காக அவங்கள போய் லூசுன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? சாரிமா, தெரியாம சொல்லிட்டேன். இதுக்கு மேல அப்படி சொல்லாதீங்க. அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். தப்புதாம்மா, தப்புதான். தெரியாம சொல்லிட்டேன். என் பொண்டாட்டி லூஸ் இல்ல, நான் தான் லூசு. இது உண்மையாவே இருந்தாலும் நீங்க வெளியே சொல்லாதீங்க. அப்புறமா உங்க மேல இருக்கிற மரியாதை போயிடும். ஏற்கனவே அப்படிதான் இருக்கு. பாவி, என்னம்மா நடிக்கிறா? இருடி, எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு உனக்கு இருக்கு. ஆஹா, அம்மா வந்துட்டாங்களே. இப்போதைக்கு நம்ம வேற விளையாட்டு பண்ணதான் சரியா வரும். யார் இந்த பையன்? அத்தை, நான் உங்க மாப்பிள்ள. பாத்தீங்களாமா, எல்லாம் அந்த பிரீத்தி பண்ண வேலை. ஒழுங்கா இருந்த மனுஷனை இப்படி மாத்தி வச்சிருக்கா. கோவப்படாத, நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, குழப்பத்துல இருக்கா, ஏதாவது பண்ணா கொஞ்சம் பொறுத்துக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு நீ இப்படியா? இதுவும் ஒரு விதத்துல நல்லதுதான். போக வேண்டிய வயசுல மாப்பிள்ளை ஒழுங்கா ஸ்கூலுக்கு போயிருந்தா இந்த மாதிரி வீட்டோட மருமகனா வந்து அசிங்கப்பட வேண்டி வந்திருக்குமா? இதுக்கு அந்த பிரீத்தியே பரவாயில்ல. மாப்பிள்ள இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. நீங்க ஸ்கூலுக்கு போய் நல்லபடியா படிச்சுட்டு வாங்க. நம்ம கம்பெனில ஒரு ரெக்கமெண்ட் பண்ணி ஏதாவது ஒரு வேலை வாங்கி தந்துடுறேன். அத்தை, புரியுது மாப்பிள்ள. இந்த வயசுல நான் எப்படி படிக்கிறதுன்னு கேக்குறீங்க. படிப்புக்கு வயசு முக்கியம் இல்ல, எந்த வயசுல வேணாலும் படிக்கலாம். பாட்டி,
நீங்க என்ன ஆபீஸ் போயிட்டு சீக்கிரமா வந்துட்டீங்க? இல்லப்பா, போற வழியில ஞாபகம் வந்தது, என் ஃபைல மறந்து வச்சுட்டேன். ஓ சரின்னு திரும்ப வந்து பார்த்தா, ஆஹா, என் மாப்பிள்ளையோட கெட்டப்ப பாக்குற யோகம் கிடைச்சது. ஐயோ ஐயோ, எல்லாம் என் நேரம். இந்த வீட்ல வசதியா வாழணும்னு வாக்கப்பட்டு வந்தான் பாரு, என்ன சொல்லணும். அங்கிள், பாட்டி சொன்ன மாதிரி உங்களை ஸ்கூல்ல சேர்த்து விட்டுறலாமா? ஆமா விக்ரம், ஒரு நல்ல ஸ்கூலா பார்த்து சேர்த்து விட்டுறணும். அதுக்கு என்ன சித்தி, நம்ம சென்னையில எது பெஸ்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூலோ அங்கிள் அங்க சேர்த்து விட்டுறலாம். மாப்பிள்ள, நீங்களே என்ன கிண்டல் பண்றீங்கல்ல, எனக்கு ஒரு நேரம் வரும், அப்ப பாத்துக்கிறோம் உங்களை. டேய் தம்பி, தம்பி கோச்சுக்காரா தம்பி. டேய் டேய் தம்பி, வாங்க சித்தி போலாம். நாகு வா வா. இந்த லெட்டர் விக்ரம் கிட்ட கொடுத்துறியா? என்ன லெட்டர்? லவ் லெட்டர். பொடி. ஹே வீராதி வீரனே, என் இதய சந்திரனே, என் கண்ணை கொள்ளை கொண்ட கார்மேக கண்ணனே, என்னை மட்டும் மனதில் சுமக்கும் ஸ்ரீராமனே, உன்னை மனதில் வைத்து வாழும் இந்த சம்யுக்தாவை எப்போது தூக்கிச் சென்று மனம் முடிக்கப் போகிறாய்? நாகு, போய் சந்திரிகா மேடம் கூட்டிட்டு வா. சரி. இப்படிக்கு உன் இதயத்தில் வாழும் அன்பு காதலி பிரீத்தி. இருடி, உனக்கு இன்னைக்கு இருக்கு. பாட்டி, என்னம்மா? நீங்க நினைக்கிற மாதிரி பிரீத்தி பைத்தியம் இல்ல, பைத்தியம் மாதிரி நடிக்கிறா. வாட்? என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒன்னும் ஆகல, நீங்க ஏமாந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்றேன். இந்த லெட்டர் முதல்ல படிங்க, அப்பதான் உங்களுக்கு என்ன விவரம்னு புரியும். என்ன லெட்டர் இது? அவ கைப்பட எழுதுனது. நீங்க படிங்க, அப்பதான் அவ பைத்தியமா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும்.